குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி எம்பவர்டு உமன் நேவிகேஷன் தி வேர்ல்டு அப்படின்ற கிளாஸ் 10ஓட ப்ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கற்பனை கதை கிடையாது, இது ஒரு கட்டுரையும் கிடையாது. இது இந்திய கடற்படையின் வரலாற்று சிறப்புமிக்க நாவிகா சாகர் பரிக்ரமா சாதனையை அடிப்படையாக வச்சு ஒரு இன்டர்வியூ நடத்தினாங்க. அந்த இன்டர்வியூவை பற்றி இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இதுக்கு ஆத்தர் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை. இது ஐஎன்எஸ்வி தாரிணி கப்பல் உலகத்தை சுற்றி 6 பெண் வீரர்களை பற்றி அவர்கள் செய்த சாதனையை பற்றியும் தொகுப்பாக இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் முக்கியமாக இருக்கிற 6 பேர் என்னென்னா, லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி, அவர் தான் குழுவினோட தலைவர். லெஃப்டினன்ட் கமாண்டர் பிரதீபா ஜமாவல், அப்புறம் லெஃப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பதப்பள்ளி அண்ட் லெஃப்டினன்ட் ஐஸ்வர்யா பபாத்தி, லெஃப்டினன்ட் ஷா விஜயா தேவி, லெஃப்டினன்ட் பாயல் குப்தா. இவங்க தான் இந்த கதையோட பின்னணியில் இருக்கிறவங்க. இந்த இந்திய கடற்படையில் பெண்கள் கடல்சார் சாதனைகளை ஊக்குவிப்பதற்காக இந்த கதை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 6 பெண்களும் இணைந்து எந்த விதமான இயந்திர பெரிய உதவியும் இல்லாமல் பாய்மர கப்பலை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க. இதனால் பெண்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த லெசனோட முக்கியமான கருத்தாக இருக்குது. ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட்டு என்னென்ன தாரிணி சாதனை கப்பல், அதை பற்றி இந்த லெசனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய கப்பற்படையை சேர்ந்த 6 சாதனை பெண்கள் தங்கள் விடாமுயற்சியால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு செய்த சாதனை. இது உலகமே திரும்பி பார்த்த ஒரு உண்மை கதை. பயணத்தோட தொடக்கத்தில் கடலில் பயணம் செய்வது எப்படி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதிலும் சிறிய பாய்மர கப்பலில் நடு கடலில் பல மாதம் தங்கி உலகையே சுற்றி வரணும் அப்படின்றது ஒரு சின்ன டாஸ்கே கிடையாது. இது பெரிய சாதனை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாதனையை தான் இந்த 6 பெண்கள் சேர்ந்து செஞ்சனர். இதில் வர்த்திகா ஜோஷி அப்படின்ற கமாண்டர், அவங்க தலைமையில் பிரதீபா, ஸ்வாதி, ஐஸ்வர்யா, விஜயா மற்றும் பாயல், அந்த 6 பேரும் இந்த சாகச பயணத்தில் இருந்தாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு யாருக்குமே கடலில் முன்னாடி பயணம் செய்த எந்த அனுபவமே இவங்களுக்கு இல்லை. ஆனால் சாதிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இலக்கோடு இவங்க தொடர்ந்து 3 ஆண்டுகள் கடல் பயணத்திற்கான கடுமையான பயிற்சிகளை எடுத்துட்டாங்க. தாரிணி கப்பலோட சிறப்பு அம்சம் என்னென்னா, செப்டம்பர் 10, 2017 அன்று கோவாவில் இவர்களுடைய பயணம் தொடங்கியது. அவர்கள் பயணம் செய்த கப்பலில் ஐஎன்எஸ்வி தாரிணி. இந்த கப்பல் முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. என்ஜின் இல்லாமலே ஒரு காற்றின் உதவியால் செல்லக்கூடிய 55 அடி நீளமுள்ள ஒரு சிறிய பாய்மர கப்பல். இதில் இவங்க இந்த ராட்சச அலைகள்லாம் எப்படி போராடினாங்க அப்படின்னா, பயணம் முழுவதுமே அவர்களுக்கு பல சவால்கள் இருந்தது. பல நாட்கள் நிலத்தையே பார்க்காம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நடுக்கடலில் பயணம் செய்தார்கள். மிகப்பெரிய சவால்னா தென் பசிபிக் பெருங்கடலில் அவங்களுக்கு இருந்தது. திடீர்னு பலத்த சூறாவளி இருந்தது. அந்த காற்று பயங்கரமாக வீசியது. பல அடி உயரத்துக்கு மலை போல் அந்த ராட்சச அலைகள் எழும்பியது. கப்பலில் எப்போ வேணால் கவிழ்ந்துடும் அப்படின்ற நிலமையில் கூட அவங்க தங்களுடைய தன்னம்பிக்கையை கைவிடலை. தங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற எந்த சூழ்நிலையிலும் அவங்க பயந்து பின்வாங்கலை. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தைரியம் சொல்லி ஒத்துமையாக நின்று இந்த புயலை திறமையாக சமாளித்து அவங்க சாதித்தாங்க. நடுக்கடலில் அவங்களுக்கு ஏற்பட்ட கொண்டாட்டங்கள், ஆபத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் அந்த பயணத்தை ரசிக்கவும் மறக்கலை. மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய புத்தகங்களை படித்தனர், உணவுகளை சமைத்தனர். அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகையெல்லாம் கொண்டாடி அதை
சமூக வலைத்தளங்கள் மூலமாக சேட்டலைட் மூலமாக அவங்க வந்து தங்களுடைய குடும்பத்தாரோடையும் பேசி அவ்வப்போது ஒரு உலகத்தோட கான்டாக்ட்லேயும் இருந்தாங்க. வரலாற்று சாதனை என்னென்னா, விடாமுயற்சியோடு பயணித்த இந்த 6 பெண்களும் 254 நாட்கள் 21,600 கடல் மைல்கள் பயணம் செஞ்சு மே 21, 2018 வெற்றிகரமாக கோவாவை வந்து அடைந்தனர். வழியில் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பால்கந்த் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 4 நாடுகளில் மற்றும் அவர்கள் கப்பலை கொஞ்சம் நிறுத்தி ஓய்வெடுத்தனர். இந்த பாடத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எவ்வித அனுபவமும் இல்லாத 6 பெண்கள் தங்களுடைய மன உறுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையாலும் உலகத்தை சுற்றி வந்து வரலாறு சாதனை படைத்தனர். இந்த வாய்ப்பும் ஊக்கமும் கிடைத்தால் எந்த ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த லெசனோட முக்கியமான ஆணித்தரமான கருத்து. நன்றி. இது போன்ற வேறு எந்த லெசன் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி லெசன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். Thanks for watching. Please consider subscribing, sharing, and liking this video. It really helps.